நாகர்கோயிலில் செல்லங்கோணன்ற இடத்துல வந்து கோயில் திருவிழா ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க நம்மளும் போய் அதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அந்த டெக்கரேஷன். கோயில் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே எவ்வளோ சூப்பராக அந்த டிசைன் அந்த மாறுறது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களா. அப்புறம் அந்த ஸ்டெப்லலாம் பண்ணியிருக்க டிசைன்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை விட அந்த கோயிலுக்கு அந்த மேலே அந்த சிலுவை பாருங்கள் ஒரு கல்லாலேயே பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 சைடுமே விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க அந்த கல்லுலேயே. அந்த கோயிலில் கொடி கம்பம்லாம் பாருங்கள், ஹிந்து கோயிலெல்லாம் இருக்கிறது மாதிரி நல்லா அழகாக. அந்த ஆர்ச்சினாலே அப்படி தான் கொஞ்சம் ஹிந்துஸோட இது கலந்தது போல தான் இருக்கும். அந்த கொடி கம்பம், அந்த சர்ச்சுக்கு மேலே பண்ணியிருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வெளியில் வர வழியிலையும் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கண்ணே இதாக இருந்தது, நடக்கிறதுக்கே முடியாமல் இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த ஃபுல்லாக சீரியல் பல்ப் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்கரேஷன்ஸ்லாம். இதே மாதிரி உங்கள் ஊருங்கள்லேயும் கோயில் திருவிழாலாம் இப்படி தான் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்களா, இல்லை இதுதான் நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டான்னு சொல்லுங்கள். ஏப்ரல் மேனாலே நிறைய கோயில் திருவிழா தான் இனிமேல் நம்ம பார்ப்போம். எங்களுக்கு நிறையா கோயில் திருவிழாலாம் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம், பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கோயிலில் வந்து பண்ணியிருந்த டெக்கரேஷன்ஸ்லாம் நல்லா இருந்ததா சொல்லுங்கள். நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் பார்க்குறீங்களே தவிர யாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற மனசு மட்டும் வரவே மாட்டுது. கொஞ்சம் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் பண்ணுறதை வச்சு நாங்கள் இன்னும் இதெல்லாம் நிறையா எடுத்து போடலான்னு தோணும். கொஞ்சம் எங்களுக்கும் நீங்கள் ஊக்குவிக்கிறது மாதிரி